Hi friends, இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம்மா. இப்போ ஏப்ரல் மந்த் 5 and 6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோவை எண்டிங் வரைக்கும் பாருங்கள். இல்லை அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் அப்ளை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லானது இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஏப்ரல் மந்த் உங்களுக்கு எக்ஸாமு. ஸோ மார்ச் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். ஈவன் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா மறுபடியும் நம்ம என்ன அப்படின்னா நியூ திங்காக வெப்சைட்டில் ஆன்லைன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா ஆல்ரெடி நான் ஓல்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ரிமைண்டருக்கான வீடியோ தான் இது. ஏன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போத் இசி அண்ட் ட்ரிபிள்இக்கு நம்ம தான் ப்ரிப்ரேஷன் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்மக்கிட்ட மெட்டீரியலு, டெஸ்ட் பேட்ச்சு, வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் மெட்டீரியல் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஸோ அதனால் அது உங்களுக்கு நீடாக இருக்காது. ஆனால் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீடு. ஓகேவா? நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மேம் என்ன மேம் டெஸ்ட் பேட்ச் போட்டு என்ன பண்ணுறது, அங்கே போய் ரிட்டன் எழுதிக்கலாம் மேம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாதுப்பா. இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, மோஸ்ட்லி லாஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ண நிறைய பேர் வந்து ஃபுல்லாக ஃபேக்கல்ட்டிஸ் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக நம்ம 2023க்கு அப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாகவே நமக்கு என்ன அப்படின்னா ஃபேக்கல்ட்டிஸ் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா எம்ஏ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்னது ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் பேட்ச் எதுக்காக அப்படின்னா, ஆக்சுவலாக உனக்கு கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து தெரிகிறதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஓகேவா? நீ 1.5 வருஷம் நான் எஃபோர்ட் போட்டிருக்கிறேன், ஸோ அந்த எஃபோர்ட் வச்சு நான் எக்ஸாம் எழுதிட மாட்டேனா அப்படின்னு கேட்குறதும் ஒரு நல்ல கொஷின் தான். ஆனால் இந்த லாஸ்ட் 1 மந்த் இருக்குது பாருங்கள், அதாவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேஷனாக அதை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனை வச்சு தான் இவ்வளோ நாள் ஓட்டிட்டு வந்திருக்கிறேன் நான். ஏன்னா இப்போ ஈவன் காலேஜிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன தான் முன்னாடி படித்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நாள் நான் ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு மார்னிங் தான், இன்றைக்கி எனக்கு எக்ஸாம்னா மார்னிங் தான் நான் 5th யூனிட்டே நான் படிச்சுட்டு வந்து எழுதுவேன். ஆனால் நான் என்ன படிக்கிறேனோ அது அப்படியே வந்துடும். ஸோ அதனால் அதை நான் ஈஸியாக எழுதிடுவேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தது தான். ஸோ அதனால் எனக்கு இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது அதுக்கு வந்து நான் ஒரு முன் உதாரணம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ அப்போ உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறது வந்து இந்த மார்ச் மந்த்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி மேம் ஃபுல்லாகவே பக்காவாக முடிச்சிட்டேன் மேம், அதெல்லாம் விஷயம் கிடையாதுப்பா. இந்த 1 மந்தில் நீ அதை எப்படி யூஸ் பண்ணுற, எப்படி அப்ரோச் பண்ணுற அப்படிங்கிறது தான் உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் முன்னாடி ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். ஆனால் நம்மளோட டிபார்ட்மெண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 வீக் ஒரு 10 days கேப் விட்டு அடுத்ததை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதெல்லாம் இஎம்எஃப்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது நம்ம தான் எழுதுனதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் சீரியஸாக சொல்கிறேன். ஈவன் என்கிட்ட ஃபார்முலாஸ் கேட்டிங்கன்னா கூட என்னோடய மைண்டுக்கு உடனேலாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய டயக்ராம்ஸாக இருக்கட்டும், ஃபார்முலாஸாக இருக்கட்டும், நிறைய திங் இருக்குது. ஓகேவா? ஸோ நீ என்னென்னா டே பை டே அதை ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த மார்ச் மந்தில் நீங்கள் போடுற எஃபோர்ட் ஆனது உங்களுக்கு அந்த ரிட்டன் டெஸ்ட்டோட அவுட்புட்டாக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகேங்களா? ஸோ மார்ச் மந்த்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மார்ச் மந்த்தை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணுங்கிற விதத்தில் தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீ அதாவது ஃபர்ஸ்ட் திங் உன்னோட சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேவா? நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா டிஃபால்ட்டாக நாங்கள் சொல்லக்கூடிய ஷெடியூலில் நீ டெஸ்ட்டை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அந்த சிலபஸே நீ முடிக்கலனா கூட, அந்த யூனிட் முடிக்கலனா கூட அடுத்த யூனிட்டுக்கு நீ சுவிட்ச் ஓவர் தான் ஆகணும். ஏன்னா அடுத்த டெஸ்ட்டு இருக்குது. ஸோ அந்த யூனிட்டை நம்ம பார்க்கணுன்னு. ஸோ அப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் என்னது உங்களோட ஃபஸ்ட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். தென் செகண்ட் திங் நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது ஈவன் நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அட்டன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே நீங்கள் டெஸ்ட்டில் பண்ண தப்பை வந்து நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் அந்த மெயின் எக்ஸாமில் போய் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது உங்களோட அந்த அதாவது என்ன சொல்கிறது, அந்த பேனிக்காக இருக்கட்டும், ஈவன் ஏதாவது நெகட்டிவ்ஸ் ஏதாவது வந்து என்ன அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேர்ட் திங், டெஸ்ட்டு முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது என்னென்னா நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸோ இல்லை ஈவன் அந்த மெத்தடாலஜியோ ஏதோ ஒன்று மறந்துருக்கும். ஆஹா நம்ம இப்போ இதில் லேகிங்கில் இருக்கும், ஸோ இந்த இந்த ஸ்பேஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் வரும். ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் லேகிங்காக இருக்குது அங்கங்கெல்லாம் நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் நீ டேரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கும் இங்கே டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கும் நிறையவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேங்களா? எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இது ஒரு நல்ல ரிவிஷனுக்கும்
ஓகே, தென் அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த இடத்துல வந்து லேகிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈவன் ஸ்கோர் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். இதோட அவுட்புட் ஆனது உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கூடிய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக வரக்கூடியது இல்லைம்மா. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நீங்கள் ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேம் இதில் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதனால் நம்ம எப்படி மேம் காம்படிட் பண்ண முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து மற்றவங்கள என்றைக்குமே பார்க்கக்கூடாது. நீ எந்த லெவலில் இருக்கிற, நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற, நீ எங்கே அதாவது எந்த இடத்துல நீ ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்றை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 3 ஹார்ஸில் உன்னோட எஃபோர்ட் என்னவோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது டிஃபால்ட்டாக உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய மைண்டுக்கு வரும். ஈவன் அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை கூட அது கம்மி பண்ணும். ஐயோ நம்ம படித்தாலும் கிடைக்குமா அப்படிங்கிற தாட் எல்லாமே வந்து நீங்கள் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அந்த ஒரு தாட் வரும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏப்ரல் மந்தில் நான் என்ன பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசித்து, அப்போ நான் என்ன பெஸ்ட்டை கொடுக்கணுங்கிறத நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத உன்னோடதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தனாலும் தாராளமாக என்கிட்ட கேளுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ.